சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார் உங்க படத்துல செகண்ட் ஹீரோ வாய்ப்பு இருந்தா கூட கொடுங்க சார். பரவாயில்ல சார், நான் நல்லா நடிப்பேன் சார். செகண்ட் ஹீரோவா? இந்த படத்தோட கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க சார். அப்புறம் எப்படி சார் நீங்களே வந்து செகண்ட் ஹீரோ சான்ஸ் கொடுங்கன்னு கேக்குறீங்க? சாரிங்க சார். வாய்க்கு வந்தபடி ஏதாவது கேட்க வேண்டியது, திருப்பி ஏதாவது கேட்டா சாரின்னு சொல்ல வேண்டியது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கே தெரியல. தெளிவா இருங்க. உங்க பேர் என்ன? கமல்காந்த் சார். கமல்காந்தா? ஆமா சார், அதான் என் பேர் சார். நான் கமலஹாசன் சார் மாதிரி உருகி உருகி நடிப்பேன். ரஜினி சார் மாதிரி சூப்பரா ஸ்டைல் பண்ணுவேன் சார். பண்ணி காட்டட்டுமா சார்? ஐயோ இல்ல, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. கமல் சார் மாதிரி நடிக்கிறதுக்கு கமல் சாரே இருக்காரு. ரஜினி சார் மாதிரி ஸ்டைல் பண்றதுக்கு ரஜினி சாரே இருக்காரு. நீங்க முதல்ல உங்க ஒரிஜினாலிட்டி என்னங்கறத தெரிஞ்சுக்கங்க. சரிங்க சார். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வாய்ப்பு தேடி முன்னுக்கு வர பாருங்க. ஓகே சார். என்னம்மா சார், அவ்வளவுதானே? வேற யாராவது இருக்காங்களா? சாரி சார், இன்னைக்கு இது 2 கன்றாவி தான். ஓகே சார். சார் போட்டோ. ஏன்டா டே, அறிவு இருக்காடா அவங்க 2 பேருக்கும்? எவ்வளோ கஷ்டப்பட்டு டைரக்டரை மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். நீ என்னடானா கமல்காந்த் நான் செகண்ட் ஹீரோ சான்ஸ் கொடுன்ற, அவன் டெரர் வில்லன் கேரக்டரை என்ன மைண்டில் வச்சு உருவாக்குங்கன்றான். ஏன்டா ஒரு டேரக்டர் கிட்ட எப்படியா சான்ஸ் கேட்கறது? வேலை கொடுத்தா கை கட்டிட்டு என்ன வேலை வேணா கொடுங்க சார், நாங்கள் நல்லா நடிக்கிறோம் சார் சொல்ல வேணாம். உங்களை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு இப்போ எனக்கு வேலைக்கு உழை வச்சிருக்கீங்க போல இருக்குது. இதே மாதிரியே போகிற எல்லா கம்பெனிலும் பேஷா பேசுங்க. உங்களுக்கு உப்புமா கம்பெனி இல்லை, ரவா கம்பெனியில் கூட வேலை கிடைக்காது. உங்களை போய் இன்ட்ரடியூஸ் பண்ண பாரு. இன்னைக்கு எனக்கு ராசி பரன்ல சந்திராஷ்டன் போட்டிருந்தான். அது உங்க 2 பேரையும் மனசில் வச்சுட்டு தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இது என்னது? போட்டோ சார். முன்ன மாதிரியே இல்லையா, அழகா இருக்க. அது என்னதுடா? சார் என்னோட ஸ்டில்லு சார். ஐயோ, இதான் டெரர் வில்லனாடா? சரி டைரக்டர், இந்த சீன்ல நடிக்கவே வேணாம், சும்மா நிக்கிறதுக்கு யாரா ஒண்ணுன்னு கேட்டா உங்க 2 பேரையும் கூப்பிடுறேன். போங்க போங்க போங்கடா.